நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபஸ்ஹான் நவாஸ். வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். கடுமையான காற்று, கடல் கொந்தளிப்பு என்பன பற்றி எச்சரிக்கை அறிவித்தல். சரத் பொன்சேகா முன்னாள் ராணுவ தளபதியாக ஆற்றிய சேவைக்கு ஜனாதிபதி பாராட்டு. ராணுவ வீரர்களின் மகத்தான அர்ப்பணிப்பின் மூலமே யுத்தத்தை வெற்றி கொள்ள முடிந்ததாக வலியுறுத்தல். டிஜிட்டல், பசுமை பொருளாதாரம் என்பனவற்றுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக அரசாங்கம் அறிவிப்பு. இஸ்ரேலுடனான உறவை முறிக்குமாறு சிங்கப்பூர் பிரதமருக்கு கடிதம் அனுப்பியவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல். லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத் தொடரில் புதிய பவர் பிளே முறைமை அறிமுகம். விரிவான செய்திகள். வளிமண்டலவியல் திணைக்களம் வலுவான காற்று, கடல் கொந்தளிப்பு என்பன பற்றி எச்சரிக்கை அறிவித்தல் விடுத்துள்ளது. அரபிக் கடல் பிரதேசத்தின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 70 தொடக்கம் 80 கிலோமீட்டர்கள் வரை அதிகரிக்கலாம். இதனால் கடல் பகுதி கொந்தளிப்பாக காணப்படும். மறு அறிவித்தல் வரை இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று மீனவர்களுக்கும் கப்பல் போக்குவரத்தில் ஈடுபடுவோருக்கும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. ஏற்கனவே இந்த கடல் பகுதிக்கு சென்றவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்ப வேண்டும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டில் 3 தசாப்தங்களாக நிலவிய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர சிறப்பான தலைமைத்துவம் வழங்கிய முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா எழுதிய புத்தகத்தின் வெளியீட்டு விழா இன்று இடம்பெற்றது. ராணுவ தளபதி தேசத்திற்கு வழங்கிய உறுதிமொழி, இந்த யுத்தத்தை மற்றொரு ராணுவ தளபதிக்காக விட்டு வைக்க மாட்டேன் என்ற தலைப்பில் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருந்தது. கொழும்பு தாமரை தடாக மண்டபத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். நூலின் ஆசிரியர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா ஜனாதிபதிக்கு தனது புத்தகத்தின் முதல் பிரதியை வழங்கி வைத்தார். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா ஆற்றிய சேவைகளை ஜனாதிபதி இதன்போது பாராட்டி பேசினார். யுத்தத்தை போன்று அரசியலிலும் சவால்களுக்கு முகம் கொடுத்த சரத் பொன்சேகாவிற்கு எதிர்காலத்திலும் நாட்டிற்காக மகத்தான சேவைகளை ஆற்ற முடியும் என்று ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். இலங்கை வரலாற்றில் ஃபீல்டு மார்ஷல் என்ற பதவியை வகிக்கும் ஒரே ராணுவ தளபதி சரத் பொன்சேகா ஆவார். யுத்த களத்துக்கு வெளியிலும் அரசியல் ரீதியிலான சவால்களுக்கு அவர் சிறப்பான முறையில் முகம் கொடுத்ததாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டினார். தன்னோடு பணியாற்றிய சகலரையும் அவர் நன்கு அறிந்து வைத்திருந்ததாக ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். சமகாலத்தில் சிறந்த பல ராணுவ அதிகாரிகள் உருவாகியிருந்தாலும் சரத் பொன்சேகாவிற்கு சிறந்த இடம் கிடைத்திருந்ததாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அடிப்படையிலிருந்து யுத்தத்தை ஆரம்பித்து அதனை வெற்றிகரமாக அவர் நிறைவு செய்ததாகவும் இதன்போது பல்வேறு சிக்கலான தீர்மானங்களை எடுக்க வேண்டிய நிலை அவருக்கு ஏற்பட்டதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டினார். சிறையில் அடைக்கப்பட்டிருந்த காலப்பகுதியில் வலுவான நபராக அவர் மீண்டெழுந்ததாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். வீரமிக்க ராணுவ வீரர்கள் மேற்கொண்ட அர்ப்பணிப்பின் மூலமே யுத்தத்தை வெற்றி கொள்ள முடிந்ததாக நிகழ்வில் கலந்து கொண்ட முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். அதிகளவான ராணுவ வீரர்கள் நாட்டிற்காக உயிரை தியாகம் செய்தார்கள். கூடுதலான ராணுவ வீரர்கள் மாற்றுத்திறனாளிகளாக மாறியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தவர்களுக்கும் தமது கௌரவம் உரித்தாகும் என்றும் சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டினார். சமாதானத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். டிஜிட்டல் மற்றும் பசுமை பொருளாதாரத்திற்காக அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதனுடன் இணைந்து விவசாய நவீனமயப்படுத்தல் வேலை திட்டமும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த வேலை திட்டங்களை தற்சமயம் ஆரம்பிப்பதன் மூலம் 2048ஆம் ஆண்டளவில் உரிய இலக்குகளை அடைந்து கொள்வது அவசியமாகும். இந்த இலக்குகளை அடைந்து கொள்வதற்கான காலப்பகுதியாக உலகளாவிய ரீதியில் 2050ஆம் ஆண்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கு முன்னரே இலங்கை இந்த இலக்கை அடைந்து கொள்ள வேண்டும் என்றும் ஜனாதிபதி கூறினார்.
2024 ஜனாதிபதி சுற்றாடல் விருது வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். காலநிலை மாற்றத்திற்கு தனி நாடாக முகம் கொடுக்க முடியாது. சகல நாடுகளுடனும் இணைந்து இதற்காக பணியாற்றுவது அவசியமாகும். மேற்குலகின் சில நாடுகள் இந்த வேலை திட்டத்தில் இருந்து ஒதுங்கி இருப்பதாகவும் ஜனாதிபதி கூறினார். கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக வெற்றிகரமாக முதலாவது வேலை திட்டத்தை இலங்கை ஆரம்பித்துள்ளது. வங்குரோத்து நிலையிலிருந்து இலங்கை தற்சமயம் மீண்டிருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். கடனை திருப்பிச் செலுத்துவது தொடர்பான நிலை பேறான செயற்பாட்டின் மூலம் இலங்கைக்கு $17 பில்லியன் பெறுமதியான நன்மைகள் கிடைப்பதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். சர்வதேச இறைமை தொடர்பான பிணைமுறைகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக மேற்கொள்ள இது உதவும் என்றும் அவர் கூறினார். ஜனாதிபதி ஊடக மத்திய நிலையத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி செலுத்த வேண்டியிருந்த வெளிநாட்டு கடனில் ஒரு பகுதியை தற்காலிகமாக இடைநிறுத்த இலங்கை தீர்மானித்தது. அன்றைய காலப்பகுதியில் டாலருக்கு நிகராக ரூபாவின் பெறுமதி $600 தொடக்கம் $1000 வரை அதிகரிக்கலாம் என்று சில தரப்பினர் குற்றஞ்சாட்டியிருந்தார்கள். ஆனால் இந்த நிலையை பின்னர் கட்டுப்படுத்த முடிந்ததாகவும் அமைச்சர் கூறினார். கமநல அபிவிருத்தி சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 24 வருடங்களின் பின்னர் இந்த சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான வர்த்தமானி அறிவித்தலில் அமைச்சர் மஹிந்த அமரவீர நேற்று கையொப்பமிட்டார். இது தொடர்பான பேச்சுவார்த்தை விவசாய அமைச்சில் நேற்று இடம்பெற்றது. கமநல அபிவிருத்தி சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொண்டு கமநல அபிவிருத்திக்கான பேரவையை அமைக்க முன்னிருந்த விவசாய அமைச்சர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியளிக்கவில்லை. ஆனால் இதில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு தற்சமயம் கிடைத்திருப்பதாகவும் அமைச்சர் மஹிந்த அமரவீர மேலும் தெரிவித்தார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பற்றி பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு விளக்கமளிக்க இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தீர்மானித்துள்ளது. இந்த வேலை திட்டம் நாளை ஆரம்பமாகிறது. பெருந்தோட்ட பகுதிகளைச் சேர்ந்த தமிழ் மக்கள் வசிக்கும் ஊவா மாகாணத்தை அடிப்படையாக கொண்டு பசறை, லுணுகல, வெளிமட, ஹப்புத்தலை உட்பட பல்வேறு பகுதிகளில் விளக்கமளிக்கும் செயலமர்வுகள் இடம்பெறவிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி எதிர்வரும் திங்கட்கிழமை ஜப்பானுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை ஆரம்பிக்க உள்ளார். ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் யோகோ ஹமிகாவின் அழைப்பை ஏற்று அவர் அங்கு செல்ல இருப்பதாக வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. இரு தரப்பிற்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்துவது பற்றி கலந்துரையாடப்படவிருக்கிறது. ஜப்பான் அமைச்சரவையின் சிரேஷ்ட செயலாளர் யோஷி மசாஸ் கயாஷியையும் அவர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. சமாதான நீதவான்களுக்கான ஆசார கோவைக்கு நீதியமைச்சின் ஆலோசனை குழு அங்கீகாரம் அளித்திருக்கிறது. அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது அமைச்சரவை ஆலோசனை குழு இந்த அனுமதியை வழங்கியிருக்கிறது. சமாதான நீதவான்களுக்கு மத்தியில் ஒழுக்க கோவைகளுக்கு இடையிலான ஒழுக்க கோவையை மேம்படுத்தவும் ஊழல்களை தடுக்கவும் இதன் மூலம் வாய்ப்பு கிடைக்கும் என்று நீதியமைச்சு நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கொழும்பின் பல்வேறு பகுதிகளிலும் நாளை 15 மணித்தியால நீர்வெட்டு அமுலாகும் என்று தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. நாளை காலை 9 மணி தொடக்கம் நாளை நள்ளிரவு 12 மணி வரை இந்த நீர்வெட்டு அமுலாகவிருக்கிறது. கொழும்பு, தெஹிவளை, கல்கிசை, ஸ்ரீ ஜாவர்தனபுர கோட்டே, கடுவல ஆகிய மாநகர சபை எல்லைகளுக்கான நீர் விநியோகம் இந்த காலப்பகுதியில் தடைப்படவிருக்கிறது. மஹரகம, பொரலஸ்கமுவ, கொலன்னாவ நகரசபை எல்லைகளுக்கும் முல்லேரியா பிரதேச சபைக்கும் உட்பட்ட பகுதிகளுக்கான நீர் விநியோகம் இதன் மூலம் இடைநிறுத்தப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. உலகச் செய்திகள்.
அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு எதிராக ஜனநாயக கட்சியின் முக்கியஸ்தர்கள் கடுமையான எதிர்ப்புகளை வெளியிட்டுள்ளார்கள். குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் டொனால்ட் டிரம்பின் பொய்களையும் விமர்சனங்களையும் முறியடிக்க அரசியல் விவாதத்தின் போது ஜனாதிபதி ஜோ பைடன் தவறிவிட்டதாக கலிபோர்னியா மாநிலத்தின் ஆளுநர் கவின் நியூசம் தெரிவித்துள்ளார். 81 வயதான அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு தொடர்ந்தும் ஜனாதிபதியாக பதவி வகிப்பதற்கான உடல் தகுதி காணப்படுமா என்ற கேள்வி தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வரும் வேளையில் கலிபோர்னியா ஆளுநரின் இந்த கருத்து வெளியாகியிருக்கிறது. இவருக்கு பதிலாக ஜனநாயக கட்சி வேறொரு சிறந்த வேட்பாளரை நிறுத்த வேண்டுமா என்பது பற்றி ஆராய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் வரி தொடர்பாக எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது ஜனாதிபதி ஜோ பைடன் தடுமாற்றமடைந்ததாக பிபிசி உலக சேவை செய்தி வெளியிட்டுள்ளது. பலஸ்தீனில் உள்ள விடுதலை இயக்கங்களுடன் தொடர்புடைய 6 நபர்களுக்கும் 3 நிறுவனங்களுக்கும் எதிராக ஐரோப்பிய கவுன்சில் தடை விதித்திருக்கிறது. ஹமாஸ், இஸ்லாமிய ஜிஹாத் ஆகிய விடுதலை போராட்ட குழுக்களுக்கு நிதியளித்த 6 பேருக்கு எதிராக இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சவாயா குழுமம், லரிகாம் குழுமம், சவாயா முதலீட்டு நிறுவனம் என்பனவற்றுக்கு இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூர் பிரதமருக்கு பலஸ்தீன் தொடர்பான கடிதங்களை அனுப்பிய 3 அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. காசாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் படுகொலைகளை கருத்தில் கொண்டு இஸ்ரேலுடனான உறவுகளை முறித்துக் கொள்ளுமாறு கோரி 3 அரசியல் செயற்பாட்டாளர்கள் சிங்கப்பூர் பிரதமருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார்கள். மற்றொரு நாட்டிற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்ள சிங்கப்பூரில் தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடிதம் அனுப்பிய மூவருக்கும் 10,000 சிங்கப்பூர் டாலர்கள் அல்லது 6 மாத கால சிறைவாசத்தை எதிர்நோக்க நேரிடும் என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அபிவிருத்தி செய்திகள். நாடளாவிய ரீதியில் 33,000க்கும் அதிகமான அபிவிருத்தி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளது. உரிமைய மலையகம் 100 போன்ற வேலை திட்டங்களும் இதன் கீழ் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. இந்த செயல் திட்டங்களுக்கென அரசாங்கம் 11,250 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியிருக்கிறது. இதில் 97% அதிகமான நிதி உரிய தரப்புகளை சென்றடைந்திருப்பதாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு சுட்டிக்காட்டியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத் தொடரில் புதிய பவர் பிளே முறைமை ஒன்றை அறிமுகப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய ஒரு அணிக்கு பவர் பிளாஸ்ட் எனப்படும் 2 பவர் பிளே ஓவர்கள் கிடைக்கவிருக்கின்றன. 16ஆம் 17ஆம் ஓவர்கள் இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் 30 மீட்டர் எல்லைக்கு வெளியே 4 வீரர்கள் மாத்திரமே களத்தடுப்பில் ஈடுபட முடியும். முதல் 6 ஓவரில் வழங்கப்படும் பவர் பிளே ஓவர்களுக்கு மேலதிகமாக பவர் பிளாஸ்ட் என்ற முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் புதிய தலைவராக துமிந்த குலங்கமுவ மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஜான் கீல்ஸ் குழுமத்தின் தலைவர் கிறிஸ்டான் பாலேந்திரா சம்மேளனத்தின் உப தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் 185வது நிறைவாண்டு நிகழ்வில் இந்த தெரிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கையின் வர்த்தகத்துறை சார்ந்த முக்கிய பிரதிநிதிகள் சம்மேளனத்தின் 185வது நிறைவாண்டு நிகழ்வில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்க பவுனுக்கு அதிகூடிய முப்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட.
கைத்தொழில் தொடர்பாக ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த மாநாட்டில் 99 தென்னிந்திய நிறுவனங்கள் பங்கேற்றதாக இந்தியாவுக்கான இலங்கையின் பிரதி உயர்ஸ்தானிகர் கலாநிதி டி வெங்கடேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கைத்தொழில் அமைச்சும் கைத்தொழில் அபிவிருத்தி சபையும் இணைந்து கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஒழுங்கு செய்திருந்த இந்த கண்காட்சியின் மூலம் இலங்கைக்கு பாரிய நன்மைகள் கிடைத்ததாகவும் பிரதி உயர்ஸ்தானிகர் மேலும் தெரிவித்தார். உணவு, வலுசக்தி உற்பத்தி, இயந்திர தயாரிப்பு உட்பட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த இந்திய நிறுவனங்கள் இதில் பங்கேற்றதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரான்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரான்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஊவ மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் இன்றிரவு நேரத்தில் மழை பெய்யலாம். திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு, காங்கேசன்துறை ஊடாக புத்தளம் வரையிலான கடல் பகுதியில் காற்றின் வேகம் மணிக்கு 30 கிலோமீட்டர் தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம். அம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடல் பகுதியில் காற்றின் வேகம் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர்கள் வரை காணப்படும் என்றும் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடுமையான காற்று, கடல் கொந்தளிப்பு என்பன பற்றி எச்சரிக்கை அறிவித்தல். சரத் பொன்சேகா முன்னாள் ராணுவ தளபதியாக ஆற்றிய சேவைக்கு ஜனாதிபதி பாராட்டு. ராணுவ வீரர்களின் மகத்தான அர்ப்பணிப்பின் மூலமே யுத்தத்தை வெற்றி கொள்ள முடிந்ததாக வலியுறுத்தல். டிஜிட்டல், பசுமை பொருளாதாரம் என்பனவற்றுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக அரசாங்கம் அறிவிப்பு. இஸ்ரேலுடனான உறவை முறிக்குமாறு சிங்கப்பூர் பிரதமருக்கு கடிதம் அனுப்பியவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல். லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத் தொடரில் புதிய பவர் பிளே முறைமை அறிமுகம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை காலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.